வணக்கம். இன்னைக்கு நாம முதலீடு அப்புறம் இந்த பங்குச் சந்தை இதோட அடிப்படைகள் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? கண்டிப்பா. நிறைய பேருக்கு இதுல ஆர்வம் இருக்கு. ஆனா எங்க ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். ஆமா, அதுவும் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் சும்மா பேங்க்ல கிடக்கிறதுக்கு பதிலா அது நமக்காக உழைச்சு வளரணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லையே. நிச்சயமா இல்ல. முதலீடுங்கிறது சிம்பிளா சொன்னா நம்ம சேமிப்ப எதிர்காலத்துல இன்னும் கொஞ்சம் கூடுதலா பணம் வர்றதுக்காக யூஸ் பண்றது. சரி, அதாவது நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறது. அதேதான். இது எதுக்கு முக்கியம்னா பணவீக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை தாண்டி நம்ம பணம் வளரணும். பணவீக்கம் அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்போ பணத்தை சும்மா வச்சிருக்கிறதுல என்ன ரிஸ்க்? ஏன் முதலீடு பண்ணணும்னு சொல்றீங்க? நல்ல கேள்வி. இப்ப பாருங்க, ஒரு 10,000 ரூபாய நீங்க லாக்கர்ல பூட்டி வைக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். சரி, 5 வருஷம் கழிச்சு திறந்து பார்த்தா அது 10,000 தான் இருக்கும். ஆனா அதோட மதிப்பு வாங்குற சக்தி குறைஞ்சிருக்குமே. கரெக்ட், அதுதான் விஷயம். அதே 10,000 கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இல்ல பங்குகள்லயோ போட்டிருந்தா அது மார்க்கெட் நிலவரத்தை பொறுத்து ஒரு 15,000 கூட ஆகலாம். இது ஒரு உதாரணம் தான். கூடலாம் குறையலாம். ஆனா வளர ஒரு வாய்ப்பு இருக்கு. சும்மா இருந்தா அந்த வாய்ப்பே இல்ல. புரியுது. நம்ம பணம் நமக்காக வேலை செய்யணும். சரி, அப்போ எப்போ முதலீடு ஆரம்பிக்கணும்? அதுக்கு ஏதாவது கரெக்டான நேரம் இருக்கா? நேரம் காலம் பாக்குறத விட எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ நல்லதுங்க. சீக்கிரம்னா ஏன் அப்படி? அதுக்கு காரணம் கூட்டு வட்டியோட பவர் ஆஃப் காம்பவுண்டிங் சொல்வாங்களே அது. கூட்டு வட்டி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். சொல்றேன். இப்போ ஒருத்தர் பேரு ஏன்னு வச்சுக்குவோம். அவர் 25 வயசுல மாசம் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். ஓகே. இன்னொருத்தர் பி, அவர் 35 வயசுல கொஞ்சம் லேட்டா ஆனா மாசம் 2000 போடுறாரு, டபுள் அமௌண்ட். சரி, அப்போ பிக்கு தானே அதிகமா சேரும். நாம பொதுவா அப்படி நினைப்போம். ஆனா 2 பேரும் 60 வயசு வரைக்கும் தொடர்ந்து போடுறாங்கன்னா சீக்கிரமா ஆரம்பிச்ச ஏ கிட்ட தான் அதிக பணம் சேர வாய்ப்பு அதிகம். அந்த 10 வருஷ கேப்ல கூட்டு வட்டி பெரிய மேஜிக் பண்ணிடும். அடையப்பா, 10 வருஷம் முன்னாடி ஆரம்பிக்கிறது இவ்ளோ பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குமா? ஆமா, அதனாலதான் முதலீட்டுல 3 கோல்டன் ரூல்ஸ் சொல்லுவாங்க. என்னன்னது? 1, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிங்க. 2, தொடர்ந்து பண்ணுங்க. மார்க்கெட் ஏறுது இறங்குதுன்னு பார்த்து பாதியில நிறுத்தாதீங்க. 3வது, நீண்ட கால நோக்கத்தோட பண்ணுங்க. இன்னைக்கு போட்டு நாளைக்கு எடுக்கிற மாதிரி இல்லாம ஒரு 5 வருஷம் 10 வருஷம்னு ஒரு இலக்கோட. சரி, சீக்கிரம் தொடர்ச்சியா நீண்ட காலத்துக்கு. புரிஞ்சுது. இப்போ அடுத்த முக்கியமான கேள்வி, எங்க முதலீடு பண்றது? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கே. ஆமா, நிறைய இருக்கு. பொதுவா 2ஆ பிரிக்கலாம். 1 பௌதிக சொத்துக்கள், அதாவது நிலம், வீடு, தங்கம் அந்த மாதிரி. கரெக்ட். இன்னொன்னு நிதி சொத்துக்கள். இதுல தான் பேங்க் ஆஃப் டி, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ், பிபிஎஃப், இன்சூரன்ஸ், அப்புறம் நம்ம இப்ப பேச போற பங்குகள், பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வரும். இதுல எது பெஸ்ட்? இல்ல குறுகிய காலத்துக்கு எது, நீண்ட காலத்துக்கு எதுன்னு பிரிக்கலாமா? கண்டிப்பா பிரிக்கலாம். உங்களோட தேவை, ரிஸ்க் எடுக்கிற தன்மை இதெல்லாம் பொறுத்தது. இப்போ ஒரு 1 இயர்ல பணம் வேணும்னா அதுக்கு ஈக்விட்டி மார்க்கெட் சரிப்பட்டு வராது. அப்போ அதுக்கு சேவிங்ஸ் அக்கவுண்ட் இல்ல லிக்விட் ஃபண்ட்ஸ் இல்ல பேங்க் ஆஃப் டி யோசிக்கலாம். அதுவே ஒரு 10 வருஷம் கழிச்சு தேவைப்படுற பணம்னா குழந்தைங்களோட படிப்பு, ரிட்டையர்மெண்ட் மாதிரி. ஆமா, அந்த மாதிரி நீண்ட கால இலக்குகளுக்கு பிபிஎஃப், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பங்குகள் இதெல்லாம் பார்க்கலாம். ஆனா இதுல ரிஸ்க் கொஞ்சம் அதிகம், வருமானமும் அதிகமா வர வாய்ப்பு இருக்கு. ரிஸ்க்கும் ரிட்டர்னும் கூடவே வரும் இல்லையா? நிச்சயமா. அதனாலதான் நம்ம ரிஸ்க் ப்ரொஃபைல புரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணணும். சரி, இப்போ கொஞ்சம் பங்குச்சந்தை பத்தி பேசுவோமா? நிறைய பேர் பயப்படுற ஒரு ஏரியா இது. சிம்பிளா சொல்லணும்னா பங்குச்சந்தைனா என்ன? பங்கு சந்தைங்கிறது கம்பெனிகளோட பங்குகளை, அதாவது ஷேர்ஸ வாங்கவும் விற்கவும் இருக்கிற ஒரு இடம், ஒரு மார்க்கெட். ஓ, இதுல பிரைமரி செகண்டரின்னு சொல்றாங்களே. ஆமா, பிரைமரி மார்க்கெட்னா ஒரு கம்பெனி முதல் தடவையா பொதுமக்களுக்கு அவங்க பங்குகளை விற்கிற இடம். ஐபிஓ சொல்றோம்ல, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஆமா, அது வழியா கம்பெனிமே நேரடியா மக்கள்கிட்ட இருந்து பணம் திரட்டுவாங்க. செகண்டரி மார்க்கெட்டுங்கிறது நாம வாங்குறது விக்கிறது. ஆமா, ஐபிஓல வாங்கினவங்களோ இல்ல மத்த முதலீட்டாளர்களோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பங்குகளை வாங்கி விற்கிற இடம். நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல நடக்கிற ட்ரேடிங் எல்லாம் இந்த செகண்டரி மார்க்கெட் தான். கம்பெனிங்க ஏன் இப்படி பங்குகளை வித்து பணம் வாங்கணும்? பேங்க்ல லோன் வாங்கலாமே. பேங்க் லோன் ஒரு அளவு வரைக்கும் தான் கிடைக்கும். கம்பெனிக்கு ரொம்ப பெரிய அளவுல பணம் தேவைப்படும் போது, பிசினஸ பெருசாக்க, புதுசா ஏதாவது பண்ண, அப்போ பங்குகளை வெளியிட்டு பொதுமக்கள்கிட்ட இருந்து முதலீட்டை திரட்டுவாங்க. இது அவங்களுக்கு ஒரு நல்ல வழி. சரி, இப்போ ஒரு தனிநபரா நான் ஏன் பங்குச்சந்தையில முதலீடு பண்றத பத்தி யோசிக்கணும்? சில காரணங்கள் இருக்கு. 1, மத்த முதலீடுகள் மாதிரி இல்லாம இங்க நீங்க கம்மியான பணத்துல கூட ஆரம்பிக்கலாம். அப்படியா? ஆமா. 2வது, ஈஸியா வாங்கலாம் விற்கலாம், அதாவது லிக்விடிட்டி அதிகம். உங்களுக்கு பணம் தேவைன்னா டக்குன்னு வித்து பணமாக்க முடியும். 3வது, நீங்க எங்க இருந்தாலும் இத கத்துக்கிட்டு முதலீடு பண்ணி சம்பாதிக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துடுச்சு. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும். எது? பங்குச்சந்தை பத்தி சரியா கத்துக்காம, அதோட அடிப்படைகள் புரியாம, யாரோ சொன்னாங்கன்னு கண்மூடித்தனமா பணத்தை போட்டா நஷ்டம் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. தெரியாம எதையும் செய்யக்கூடாது. முதல்ல கத்துக்கணும். கண்டிப்பா.
கத்துக்கிட்டு பண்ணா பங்குச்சந்தையும் ஒரு நல்ல முதலீட்டு வாய்ப்பு தான். ஆக இன்னைக்கு நாம பேசுனது சுருக்கமா சொன்னா, முதலீடுங்கிறது நம்ம பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கிறது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ஆரம்பிச்சு தொடர்ந்து நீண்ட காலத்துக்கு பண்றது முக்கியம். ஆமா, பங்குச்சந்தை உட்பட நிறைய வழிகள் இருக்கு. ஆனா எதுல இறங்குனாலும் அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்றது அவசியம் இல்லையா? மிகச் சரியா சொன்னீங்க. பொறுமையும் கத்துக்கிற ஆர்வமும் இருந்தா முதலீட்டுல நல்லா வரலாம். சரி, இந்த கலந்துரையாடலை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க முதலீடு பண்றீங்களா? உங்களோட முதலீட்டு திட்டம் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.